செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு முன்பாக உரையாற்றிய சபாராஜன் சொன்னதை போல கடலூர் மாவட்டத்தில் இந்த 9 சட்டமன்ற தொகுதிகள் என்னுடைய அண்ணன் உழவர் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் குறிஞ்சிப்பாடியை போட்டியிடுகிறார். உதயசூரியன் சின்னத்தில் கடலூர்ல காங்கிரஸ் கட்சி கை சின்னத்தில் போட்டியிடுது. எழுச்சி தன்னுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் பண்ருட்டியிலே போட்டியிடுகிறார் பானை சின்னத்தில். நெய்வேலியிலே பாசத்திற்குடன் சபாராஜன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். என்னுடைய அன்பு சகோதரர் புவனகிரியிலே துறை சரவணன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அன்பு தலைவர் எழுச்சி தமிழர்கள் காட்டுமன்னாருடைய பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். சிதம்பரத்திலே தம்மும் அன்சாரி அவர்கள் உதயசூரியனை போட்டியிடுகிறார். என்னன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தொகுதியும் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாம் தொலைபேசியை சொல்லி எல்லா தொகுதியும் கடலூர் மாவட்டத்துடைய 9 தொகுதிகளையும் வெற்றி பெற செய்வதற்கு நாம் அயராது உழைப்போம் 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 என்று கூறி வெற்றி ஒன்றே நம்முடைய இலக்கு. நம்மை வீழ்வதற்கு எவரும் இல்லை, நாம் தான் வெற்றி பெறுவோம். மீண்டும் 2026 மே 10ஆம் தேதிக்கு கோட்டையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக அமர வைப்போம். வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். அடுத்ததாக அருமை அண்ணன் இந்திய நம்முடைய மரியாதைக்குரிய மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் வெற்றி நமதே என்கிற முழக்கத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாண்புமிகு அமைச்சர் பேரன்பிற்குரிய சகோதரர் சி.வே. கணேசன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே நமது கூட்டணியுடைய சிறப்பு குறித்து மிகச்சிறப்பாக எடுத்து கூறி வரக்கூடிய தேர்தலில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து மிகச் சிறப்பாக உரையாற்றிய அனைத்து தோழமை அமைப்புகளுடைய மதிப்புமிக்க தலைவர்களே, நண்பர்களே, நம்முடைய கூட்டணி ஒரு பெரிய கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையும் பெயர்களையும் சொல்வது என்பது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. 3 கட்சி 4 கட்சி தான் சொல்லிடலாம். இது எண்ணிக்கை பலமான எண்ணிக்கை. அதில் ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லி ஒருத்தர் பேர் விட்டா அது தவறாக போயிடும். அப்புறம் தலைவர்கள் பேரை மட்டும் சொன்னால் பத்தாது. அப்புறம் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், கிளை செயலாளர்னு வரிசையாக சொல்லணும். அதாவது அப்புறம் நம்ம தொண்டர்கள் இருக்கிறாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எண்ணி விடலாம், நமது தொண்டர்களை எண்ண முடியாது. அந்த அளவிற்கு இது ஒரு பலமான கூட்டணி. ஆகவே நமது அமைச்சர் அவர்களும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களும் அனைத்து தலைவர்கள் பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டதை நானும் வழிமொழிந்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். சாதாரண தேர்தல் அல்ல, ஒரு அரசியல் போராட்டம், மிகப்பெரிய அரசியல் போராட்டம். இந்த அரசியல் போராட்டத்தில் நாம் வெல்வது என்பது ஏதோ நாம் ஆட்சி அமைப்பது என்பதற்காக மட்டுமல்ல, நாட்டை காப்பாற்றுகிற போராட்டம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று மாலை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த ஊரான திருவாரூர் தொகுதியில் இன்று மாலை பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கின்றார். நானும் அங்குதான் சென்றிருக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதனுடைய தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு பாலன் இல்லத்தில் 12 மணிகளில் வெளியிட்ட காரணத்தினால் அந்த வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த வழியாக திருவாரூர் செல்வதற்காக வந்த இந்த
நேரத்தில் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்தது. முதலமைச்சர் அங்கே பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று. நான் முதலாக ஒரு தேர்தல் கூட்டத்தில் கலந்து கொள்வது இந்த கூட்டத்தில் தான். இதில் இருந்துதான் என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறேன். இதில் மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், கடலூர் மேற்கு மாவட்டத்தில் நமது அணியின் சார்பாக நான் திரும்ப சொல்றேன், நமது அணியின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல உதயசூரியன் சின்னத்தில் நெய்வேலியில் மீண்டும் சகோதரர் சபா ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். அதே போல விருத்தாச்சலம் தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முரசு சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். பன்னெட்டு தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இந்த போட்டியிடுகிறார்கள் என்று சொல்லுகிற நேரத்திலேயே இந்த 4 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த வெற்றியை யாராலும் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது. உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, யதார்த்தத்தில் உண்மையில் சொல்லுகிறேன். இந்த 4 தொகுதிகளிலும் அதே போல அடுத்த மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதிகள் ஒரே மாவட்டம் தான், நிர்வாக வசதிக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 9 தொகுதிகளிலும் நம்முடைய அணி நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறும். மீண்டும் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கான காரணம் அரசியல், மிக முக்கியமான காரணம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சி நிறைவேற்றிய திட்டங்களை பற்றி எல்லாம் நம்முடைய திராவிட கழக பொதுச் செயலாளர்கள் பல்வேறு செய்திகளை இங்கே சொன்னார்கள். யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையான நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, நிதி நெருக்கடி, நம் சட்டசபையில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட முடியாத, ஆளுநரால் கையெழுத்து பெற முடியாத நெருக்கடி, பல்வேறு நெருக்கடிகள். இந்தியாவிலேயே அதிகபட்ச நெருக்கடியை சந்தித்த மாநிலம் தமிழ்நாடு தான், வேறு எந்த மாநிலமும் கிடையாது. அவ்வளவு நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டு சவாலாக ஏற்று பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. நான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வி ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லோருக்கும், மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கல்வி மிக மிக முக்கியமானது. ஒன்றிய அரசாங்கம் ஒரு கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஏற்கவில்லை. நமது அணியில் உள்ள கட்சிகளும் அது ஏற்கவில்லை, ஏற்கக்கூடாது என்று தெளிவாக இருந்தோம். அதை ஏற்று கையெழுத்து போட்டிருந்தால் 2500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து கல்வி நிதி தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கும். கையெழுத்து போட்டால் கொடுப்பேன், இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசாங்கம் சொன்ன பொழுது, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன் என்று துணிச்சலாக முதலமைச்சர் சொன்னார். அந்த துணிச்சலைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம், அந்த துணிச்சலைத்தான் நாம் பாராட்டுகிறோம். எப்படி இந்த அணியை பற்றி நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார். உங்களுக்கு தெரியும், முதல் பொதுத் தேர்தல் 1952, அப்பொழுதே கூட்டணி அமைக்கப்பட்டது, ஐக்கிய முன்னணி என்று அமைக்கப்பட்டது. தந்தை பெரியாருடைய தீவிர பிரச்சாரத்தின் காரணமாக அந்த ஐக்கிய முன்னணி வெற்றியும் பெற்றது. தோற்று போல இந்த இடத்துல திமுக போட்டியிடல, ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்கணும், கொல்லைப்புற வழியாக ராஜாஜி முதலமைச்சர் ஆக்கினார், அது வேறு கதை. அதிலிருந்து நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி அமைந்திருக்கிறது. அதிமுக கூட்டணி அல்லது திமுக, ஏதோ ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. கூட்டணி அமையாம ஒரு தேர்தல் நடக்கல. நான் அறிந்த வரையில் ஒரு கூட்டணி என்று ஒன்று உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தலில் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நீடித்தது என்று சொன்னால் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான், வேறு எந்த கூட்டணியும் கிடையாது, எந்த கூட்டணியும் கிடையாது. என்ன காரணம் என்று சொன்னால் கொள்கை தான் காரணம்.
கொள்கைக்காக ஒன்றுபட்டு போராடுகிறோம். உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும், ஒரு பொது பிரச்சனையில் ஒன்று சேர்ந்தோம். குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சார நடைபயண இயக்கத்தை முக்கொம்பில் தொடங்கினோம். கடலூரில் கொண்டு வந்து நிறைவு செய்தோம். அந்த பொது பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்த அந்த அணி அரசியல் அணியாக மாறி அது இன்று வரையில் நீடிக்கிறது என்பது மட்டுமல்ல, நாளையும் நீடிக்கும். ஒரு கொள்கை பலத்தால் உருவான காரணத்தினால்தான் சீட்டுகளின் எண்ணிக்கையை பற்றி கவலைப்படவில்லை. சீட்டுகளின் எண்ணிக்கையை பற்றி கவலைப்பட்டிருந்தால் சென்ற தேர்தலில் இந்த கூட்டணி உடைந்திருக்கும், அல்லது இந்த தேர்தலில் உடைந்திருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 6 என்பது 5ஆக குறைக்கப்படுகிறது. சென்ற தேர்தல் 6 பணவரத்தவருக்காக இருக்கலாம். ஆனால் அதை கடந்து கொள்கைக்காக, லட்சியத்திற்காக சீட்டை பற்றி கவலைப்படவில்லை. சீட்டு முக்கியமா, லட்சியம் முக்கியமா என்றால் லட்சியம்தான் முக்கியம் என்கிற முறையில் இந்த அணி நீடித்திருக்கிறது. ஆகவே ஒரு கொள்கை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஏற்று நிற்கிற அணியை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. அதிமுக ஒரு பலமான கட்சி தான், நான் மறுக்கல. ஆனால் அது பலமாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு அது முற்றிலுமாக அடிமையாகிவிட்டது. மகாபாரத கதையில நமக்கு நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இல்லையா வேறு விஷயம். அது ஒரு கதை, கற்பனை கதை. அந்த கதையில பல பாத்திரங்கள் உண்டு. அந்த பாத்திரங்கள்ல ஒரு பாத்திரம் சகுனி பாத்திரம், ஒரு பாத்திரம் இருக்கு, சகுனி பாத்திரம். அந்த சகுனி தான் அந்த போர் நடத்துவதற்கே காரணம். பாண்டவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதை செய்து முடித்தார். அப்படிப்பட்ட சகுனி தான் இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு மிகப்பெரிய மோசமான சகுனி. அதிமுக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் கால் ஊட்டுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் அதற்கு ஒருபோதும் இடம் கிடையாது என்பதை நிரூபிப்பதற்கு, மீண்டும் நிரூபிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த தேர்தலை நாம் பயன்படுத்த இருக்கிறோம். அண்ணன் கணேசன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல நமது அணியில் உள்ள கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் இணைந்து செயல்பட்டால் போதுமானது. வேற ஒன்றும் தேவை கிடையாது. வேற ஒன்றும் பெருசா பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், பேரூர் நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், அவர்களோடு சேர்ந்து நமது அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து செயல்பட்டால் கடலூர் மாவட்டத்தில் 9 நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உறுதியாக வெற்றி பெற முடியும். இணைந்து செயல்படுவது நம்முடைய வேலை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை, சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை, அற்புதமான செய்திகளை, நடைமுறைக்கு சாத்தியமான செய்திகளை அதை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி முழுமையான வெற்றி என்பது மட்டுமல்ல, இது கடலூர் மேற்கு மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம். இந்த 4 தொகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர்களை, தோழர்களை நான் கேட்டுக்கொள்வது, அருமையண்ணன் கணேசன் அவர்களையும், அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களையும், அருமை சகோதரர் பிரேமலதா அவர்களையும், அருமை தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்களையும் வெற்றி பெற செய்வது மட்டுமல்ல, எதிர்த்து நிற்கிற அத்தனை வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழக்க செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. இத்தனை பேர் சேர்ந்து ஜெயிச்சிட்டோம், அதான் ஜெயிச்சிட்டோமே, அதை இறங்கணும் ஜெயிச்சிட்டோமே, அறிவிச்ச பொழுதே ஜெயிச்சிட்டோம். அது முடிந்து போனது. வெற்றி என்பது முடிந்து போனது. வெற்றிக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, எதிர்த்து நிற்கிறவர்கள் டெபாசிட்டை இழக்க செய்வது. அதுதான் வெற்றி, அதான் உண்மையான வெற்றி. அதற்கான முயற்சியை நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும். நம்முடைய வேட்பாளர்கள் அத்தனை பேருமே, 4 பேருமே அற்புதமான வேட்பாளர்கள். குறிப்பாக நம்முடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சென்ற 21 தேர்தலில் வெற்றி பெற்று அவர் அமைச்சரானார். அவர் அமைச்சராகி ஒரு 10 நாட்கள்ல இங்கே என்னோடு கூட வந்திருக்கிறார் தொழிற்சங்க தலைவர் TM மூர்த்தி. அவரு மற்ற நிர்வாகிகளாக சேர்ந்து தொழிலாளர்
நலத்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டாம், தலைமைச் செயலகம் சென்று சந்திக்க வேண்டாம், அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு வந்து கேட்டாங்க. நான் உடனே அமைச்சருக்கு ஃபோன் பண்ணேன். என்னென்ன சௌரியமாக அதெல்லாம் விசாரிச்சுட்டு உங்களை நேரில் தலைமைச் செயலகம் சந்திக்க வேண்டாம், நேரம் ஒதுக்கி தர வேண்டாம் அப்படின்னு கேட்டேன். அமைச்சர் என்ன சொல்லுவாங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கே வாங்க நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டைரியை பார்த்து சொல்றேன்னு சொல்லுவாங்க. உடனே சொல்ல மாட்டாங்க, டைரியை பார்த்து சொல்றேன், உதவியாளர் கேட்டு சொல்றேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லலை. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் கட்சி ஆஃபீஸில் இருக்கேன், பால நிலத்தில் இருக்கேன்னு. நான் அங்கே வர்றேன் அப்படின்னாரு. ஐயோ அப்படி வரக்கூடாது, நீங்க அமைச்சர், நாங்க இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, நீங்க இருக்கிறது நாங்க வரணும், தயவு செஞ்சு நேரத்தை மட்டும் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இல்ல இல்ல நான் வர்றேன், அரை மணி நேரத்தில் வர்றேன் அட்ரஸ் சொல்லுங்கிறாரு. ஏதோ வம்பா இருக்குது இவர் அமைச்சர் இப்படி சொல்றாரு. இல்லைங்க நீங்க வர வேண்டாங்க, கேட்கல, அரை மணி நேரத்தில் அலுவலகத்துக்கு வந்தாரு. இதான் நம்ம அமைச்சர். இந்த அமைச்சர் வேணுமா, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்ற அமைச்சர் வேணுமா? எந்த அமைச்சர் வந்து நீங்க தான் முடிவு முடியும். இந்த அமைச்சர் மட்டும் இல்லை, எல்லா அமைச்சர்களுமே அப்படிதான். நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லா அமைச்சர்களுமே மக்களுடைய பிரச்சனைகளை 5 ஆண்டுகளில் கவனம் செலுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் அமைச்சர் வீடுகளுக்கு போனோம்னா 100-200 பேர் நிற்பாங்க, 100-200 பேர் நிற்பாங்க. அவ்வளோ பேரையும் வரிசையாக ஒவ்வொருத்தரையும் அழைச்சி என்ன கோரிக்கை என்ன செய்யணும் கேட்டு அவங்களுக்கெல்லாம் வழி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய அரசு, நம்முடைய அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மீண்டும் நல்லாட்சி, மீண்டும் நல்லாட்சி, ஏற்கனவே நல்லாட்சி, மீண்டும் நல்லாட்சி என்பது மட்டுமல்ல, கொள்கை வைராக்கியம் படைத்த முதலமைச்சர். அதுதான் எங்களை அவரோடு சேர்ந்து இணக்கமா சகோதரனா நிறுத்தி வைப்பது எது என்று சொன்னால், கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லை. அப்படிப்பட்ட முதலமைச்சரோடு நாம் பயணிப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அந்த அடிப்படையில் நம்முடைய கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி, மாபெரும் கூட்டணி, வெற்றி கூட்டணி, நம்பிக்கைக்குரிய கூட்டணி, மக்களின் நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையும் பெற்ற கூட்டணி. அந்த கூட்டணியில் இங்கே போட்டியிடக்கூடிய 4 வேட்பாளர்களையும் மகத்தான முறையில் வெற்றி பெற செய்து, தமிழ்நாட்டிற்கே இந்த 4 தொகுதியில் கிடைத்த வாக்குகள் வேறு எங்குமே கிடைக்கவில்லை என்கிற நற்பெயரை நீங்கள் அனைவரும் ஏற்படுத்தி தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி